மழை காலங்களில் கோயம்பேடு காய்கறி விற்பனை வளாகம் சகதி காடாக மாறி வருவதற்கு உரிய தீர்வு காணக்கோரி காய்கறி வியாபாரிகள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் சுமார் 100 ஏக்கர் பரப்பில் பூ, காய்கறி மற்றும் பழ மார்க்கெட்டுகள், உணவு தானிய கிடங்கு வளாகங்கள் என 2000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட கழிவுகளை உடனுக்குடன் அகற்றப்படாததால் கோயம்பேடு காய்கறி விற்பனை வளாகத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் மழை காலங்களில் அப்பகுதி முழுவதுமே சகதி காடாக மாறிவிடுகிறது. இது தொடர்பாக பலமுறை எடுத்து கூறியும் அதிகாரிகளும் சந்தை நிர்வாகமும் உரிய தீர்வு காண்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தியடைந்த காய்கறி சிறுமொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று 5வது நுழைவாயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சந்தை நிர்வாகத்தினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தை வியாபாரிகள் கைவிட்டனர்.